ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆச்சு. ஸோ அதே ட்ரெண்டில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. பட் இருந்தாலும் க்ளோசிங் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 51 பாயிண்ட்ஸில் 59 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,010 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 81,867 பாயிண்ட்ஸாக இருக்குது. 126 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பேங்க் 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 51,564 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 141 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸ்மால் கேப் 386 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் எடுத்து பார்க்கும்போது கண்டினியூஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு மாசத்துல முதல் நாளில் வாங்கியிருக்காங்க. 2089 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் வந்து 337 கோடிக்கு வித்துருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4,917 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் பேஸில் மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. 5,120 கோடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க முந்தின குவார்டரில். ஸோ ஓவரால்ட்டு குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ அதே மாதிரி தான். ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18,220 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் பேஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் குவார்டர் பேஸில் ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 19,446 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ இயர் பேஸில் மேலே போயிருக்கே தவிர குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. எபிட்டா 11.3% இருக்கு. 25 பேசிஸ் பாயிண்ட் இயர் பேஸில் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எஃப்எம்சிஜி செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிசினஸ் ரெவன்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,491 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது சுகர், பொட்டேட்டோ, நெக்ஸ்ட் சாக்கோ கிரீம், எடிபிள் ஆயில் இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் மேலே போனதுனால இதில் க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேபிள், ஸ்நாக்ஸ், டைரி, பர்சனல் வாஷ், நெக்ஸ்ட் ஃப்ராக்ரன்சஸ், ஹோம் கேர், அகர்பத்தி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிகரெட் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,918 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சிகரெட் செக்மெண்ட்ல. ஸோ சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து பெரிய அளவில் போடாததுனால அந்த பட்ஜெட்டில் இவங்க கொஞ்சம் அப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ 666 கோடியா இருக்கு. 10.9% இயர் பேஸில் மேலே போயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் வந்து 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிசி ரத்ன டிப்பா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் கொலம்போல லான்ச் பண்ணாங்க April 2024. அது இப்போ கரண்ட்லி ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 225 ரூம்ஸ் கரண்ட்லி ஆப்ரேஷனில் இருக்கு. 8 F&B அவுட்லெட்ஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஜூனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 24 மந்த்ல 28 மேனேஜ் ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ்ல. நெக்ஸ்ட் அக்ரி பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது 6,973 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 22.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டி இவங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருப்பாங்க அக்ரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு. அது இல்லாமல் டொபாக்கோ லீஃப், வீட் இதெல்லாமே ஃபார்மர்ஸ் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்து இவங்க வாங்குவாங்க. அடுத்து வந்து பேப்பர் போர்ட் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் அந்த செக்மெண்ட்ல ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு 6.8%. 1,977 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிரைஸ்ல ப்ராடக்ட் சப்ளை பண்றது இவங்களுக்கு டிமாண்ட் கொஞ்சம் அடி வாங்குது. பட் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து மியூட்டடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஐடிசியோட மார்ஜின் இந்த குவார்டரில் 37% இருக்கு. பட் சேம் குவார்டர் லாஸ்ட்ல 39.5% இருந்திருக்கு. ஐடிசியோட ஷேர் பிரைஸ் 493 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச ஐடிசியோட ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அடி வாங்கினது பேப்பர் போர்டில் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜியில் சில செக்மெண்ட்ல அடி வாங்கியிருக்கு. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ், சிகரெட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு சொல்லி. பட் வந்து ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. இயர் பேஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே இவங்களோட என்ன சொல்ல ப்ராஃபிட் வந்து மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸில் குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. ஸோ மோரார் அட் ஐடிஸில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஐடிஸில் கன்சிடர் பண்ணது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் ஐடிஸில். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அவர் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 177 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க 137 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு இயர் பேஸில் 24%, குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5,535 கோடி பண்ணியிருக்காங்க. 26.5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட எபிட்டா பார்க்கும்போது 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 376 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 322 கோடியா இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.8% இருக்கு. பட் எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கேண்டீன் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட சப்சிடரியாட்டு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டலாட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா வந்து 277 ஷோரூம் வந்து 277 ஷோரூம் பிராண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் அடி கல்யாண் ஜுவல்லர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 2% மேலே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 560 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ எகைன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரில. என்ன கேட்டால் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு கண்டினியூஸ் மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ கோல்டு ப்ரைஸு கண்டினியூஸாக இறங்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா இனி நெக்ஸ்ட் குவார்டரில் அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியானதுனால நிறைய பேர் கோல்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ மோர் ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ்ட்டு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்ட்டு. இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ப்ரைஸ் 514 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரீசெண்டாக தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 to 3 வீடியோஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட வீடியோஸ். அதில் வந்து நான் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். 16% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு. 559 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 514 ரூபாவில் இருக்குது. ஸோ 559 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். 74% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5566 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3203 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,07,316 கோடி பண்ணியிருக்காங்க ரெவன்யூ. நெக்ஸ்ட் இதோட கன்சாலிடேட்டட் இந்த எபிட்டா பார்க்கும்போது 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,785 கோடியா இருக்கு. மார்ஜின் எபிட்டா மார்ஜின் 14.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லக்ஸரி காராக இருக்கிற இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா 5.4% ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஜிபிபின்னு சொல்கிறாங்க அது வந்து 77.3 பில்லியனாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 8.9% இருக்குது. 30 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வால்யூம். டொமஸ்டிக் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 5.1% வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,800 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 240 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.9% இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. 7.7%. மார்க்கெட் கண்டிஷன் சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 5.8% இருக்குது. 50 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோட் இந்த குவார்ட்டரில் நிறைய காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமர்ஜர் அதாவது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாஸ் பார்த்தீங்கன்னா என்டிடியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு 12 to 15 மந்த்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸையும் டாடா கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நெக்ஸ்ட் 9 to 12 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே அடிச்சிருந்தாங்க. 1140 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரோட் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலியாக இருந்துச்சு. நொமுரான்னு நினைக்கிறேன் அவங்க தான் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு இந்த டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் டாடா மோட்டார்ஸில் ஒரு 950. ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் அடிச்சாங்கன்னு கேட்பீங்க நிறைய பேர். மோரோட் அவங்களோட ஜூலை மந்த் சேல்ஸ் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நான் அது வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 253 கோடி பண்ணியிருக்காங்க. மல்டிஃபோர்டு வேல்யூவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இது ப்ராஃபிட் வந்து மல்டிஃபோர்ட் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,206 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிராஸ் ஆர்டர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஜிஓவின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. B2C பிஸ்னஸ் ஃபுட் டெலிவரி குயிக் காமர்ஸ் கோயிங் அவுட் அது மூலம் மட்டும் 15,445 கோடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வித்தின் ஃபுட் டெலிவரி ஜிஓவி அது பார்க்கும்போது 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குயிக் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 130% ஜூம் ஆயிருக்கு. கோயிங் அவுட் வந்து 106% ஜூம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூம் ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 299 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல முந்தின குவார்டர்ல 194 கோடியா இருந்திருக்கு. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட 4 பிஸ்னஸ்ல மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டு ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாட்டு வந்து இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 3,349 கோடி பண்ணியிருக்காங்க. 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ஹையர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 19.6% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 19.3% இருக்கு. டொமஸ்டிக் வால்யூம் வந்து 5.2% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்சியல் பேஸ்ல ரூரலோட வால்யூம் growth வந்து ரிகவரி ஆயிருக்கு. ரூரல் வால்யூம் வந்து நல்லாவே growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே அர்பன் வால்யூம் வந்து டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் டிமாண்ட் பார்க்கும்போது 350 பேஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்டர்ல. ரூரல் ஏரியால பார்த்தீங்கன்னா growth நல்லா இருக்கு. டபுள் டிஜிட் வால்யூம் growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இன்டர்நேஷனல் பிசினஸ் எடுத்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் விட்னஸ் ஆயிருக்கு. அதாவது டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்கு. எகிப்து பிசினஸ் வந்து
64% growth காமிச்சிருக்கு. நைஜீரியா பிஸ்னஸ் வந்து 181% growth காமிச்சிருக்கு. சப் சகாரன் ஆப்பிரிக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21.4% growth இருக்கு. டாபரோட ஓரல் கேர் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங் growth காமிச்சிருக்கு இந்த ஜூன் குவார்ட்டரில். அந்த ரெட் பேஸ்ட் பிரீமியம் மெசாக் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி பிஸ்னஸ் 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ்க்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் சில சர்ச்சைகளையும் மாட்டுறாங்க. ஸோ மோரோராட் இது வந்து டாபர் இந்தியா பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 189 190 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நேற்று கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ அந்த ஐஆர்எஃப்சியோட ஷேர் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 170 160 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐஆர்எஃப்சியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. உஷா வேணுகோபாலை பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க டேக் சார்ஜ், அதாவது சார்ஜ் எடுத்திருக்காங்க வேணுகோபால். இது மோரோராட் ஐஆர்எஃப்சியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 116% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1455 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 25,472 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4300 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொல்றது எபிட்டா, அவங்களோட பிஸ்னஸ் எபிட்டா ஓவரால் எபிட்டா பார்த்தீங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். அதே முந்தின சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 45% இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அனில் எக்கோசிஸ்டம் சோலார் மேனுஃபேக்சரிங் அண்ட் விண்ட் டர்பைன் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் ஹையஸ்ட் எபிட்டான்னு சொல்கிறாங்க. 1642 கோடியாக இருக்குது. இது வந்து 3.6 இன்டூ ரேஞ்சில் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் எபிட்டாவில் 38% கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் இது வந்து அதானி என்டர்பிரைசஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அவங்களோட உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற அவங்களோட பிஸ்னஸை சப்சிடரியாட்டு கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. எல்எல்சி ரயில் விகாஸ் நிகம் எல்எல்சி அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களோட சப்சிடரியாட்டு கம்பெனியோட சப்சிடரியாட்டு இன்கார்பரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு மோரோராட் இது வந்து ஆர்விஎன்எல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த அப்டேட். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரூபே கிரெடிட் கார்டில் யூபிஐ சிஸ்டத்தையும் என்சிஎம்சி அந்த சிஸ்டத்தையும் இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸுமே மெர்ஜ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. நியூ ரூபே கிரெடிட் கார்டு. என்சிஎம்சின்னா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு. இதையும் யூபிஐயும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி இது நியூ கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க, ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இந்தியாவிலே ஒரு ப்ரைவேட் பேங்க் லான்ச் பண்ணுறது, ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி லான்ச் பண்ணுறது இவங்க ஆர்பிஎல் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலோட நெதர்லாண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் 12 to 18 monthsல வந்து நெட் டெட் ஃப்ரீயாட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட் ஃப்ரீயாட்டு மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நெதர்லாண்டில் டீகார்பனேஷனுக்கு வேண்டி டாடா ஸ்டீல் நெதர்லாண்டில். ஸோ இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. 12 to 18 monthsல நெட் டெட் ஃப்ரீயாட்டு மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட யூகே பிஸ்னஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, அதுவும் விரைவில் சரியாகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 758 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். சேல்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 25.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8832 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். நெக்ஸ்ட் அவங்களோட நான் பேங்கிங் செக்டரோட ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 1.07 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பார்க்கும்போது 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.52 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் சைடு வந்து டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.52 lakh crore இருக்கு. கிராஸ் பிரீமியம் வந்து 5027 கோடியா இருக்கு. 30% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் அவங்க இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் ஹால்டனக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட செக்ரட்டரி ஆட்டும் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸராட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டொயோட்டோ கார் கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட சேல்ஸ் வந்து இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். பட் டாடா மோட்டார்ஸ், இவங்க எம்ஜி மோட்டார்ஸ் இவங்களுக்கெல்லாம் டிக்ளைன் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 11% கிட்ட டிக்ளைன் ஆயிருந்து நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். எம்ஜி மோட்டார்ஸ்க்கு 10% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் இது ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டொயோட்டோவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஜி மோட்டார்ஸ்க்கும் டாடா மோட்டார்ஸ்க்கும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஜொமேட்டோ தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட கோயிங் அவுட் பிஸ்னஸில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஆப்போட நேம் வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜொமேட்டோ கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 15000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியால இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு. கனரா பேங்க் 4000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க டயர் 1 பாண்ட்ஸ் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது எஸ்பிஐ கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.